ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெண்களாகிய அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதோட பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களில் நம்ம இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போகிறது, எல்லார் வீட்லேயும் நம்ம பெண்கள் கோலம் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் கோலம் போடும்போது தெற்கு திசையை நோக்கி நம்ம கோலம் போடக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, தெற்கு திசையை பார்த்து நின்னபடி நம்ம கோலம் போடக்கூடாது. அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் நம்ம வாசலில் கோலம் போடக்கூடாது. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பெண்களுமே நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது நம்ம கோயிலில் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டு நம்ம தூங்கக்கூடாது. சில பேருக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கும், அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்ற மாதிரியே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி செயல் நம்ம செய்யக்கூடாது கோயிலில். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கும்போது தலையில் துணி வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி தொப்பி அணிஞ்சிருக்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு துளசி எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி துளசி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வீட்டிலே அதை கழுவிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, கோயிலில் பெண்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னா, பெண்களோட மார்பு பகுதி பூமியை டச் பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெண்களை அங்க பிரதர்ஷனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக, கர்ப்பமாக இருக்க பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா முதல் 6 மாதத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் வரலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் கர்ப்பமாக இருக்க பெண்கள் கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, திருமணமான சுமங்கலி பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டும்தாங்க மெட்டி அணியணும். சில பேர் பார்த்திங்கன்னா 3 விரலில் மெட்டி அணிஞ்சிருப்பாங்க. அதுலேயும் சில பேர் 2 விரலில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தப்பான செயல். பெண்கள் எப்பயுமே ஒரே ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டி அணிஞ்சிருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, 2 கால்லையும் ஒவ்வொரு விரலில் மெட்டி அணியணும். ஆக மொத்தம் நீங்கள் 2 மெட்டி மட்டும்தான் அணிஞ்சிருக்கணும். இந்த செயல் தான் உத்தமம். அடுத்ததாக, பெண்கள் எப்போவுமே குங்குமம் வைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று தான் நம்ம குங்குமம் வைக்கணும். வேறு எந்த திசையிலையும் நின்று நம்ம குங்குமம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் திருநீர் பூசுறீங்க அப்படின்னா கண்ணாடி பார்த்தெல்லாம் திருநீர் பூசக்கூடாது. நீங்களாகவே கண்ணாடி பார்க்காம திருநீர் பூசிக்கணும். அடுத்ததாக, இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காணிக்கை போடாமல் வரக்கூடாது. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு 3 முறை சுற்றி வரணும். ஒரு முறை சுற்றக்கூடாது. 3 தடவை சிவனை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரணும். அடுத்து, நீங்கள் இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக அமர்ந்து தான் வரணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி சிவன் கோயிலில் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்துருந்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி இப்போ கோயில்களில் சாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் போய் நம்ம சுற்றி வரக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்குன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிற பூ வாசனை இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. பொதுவாகவே வாசனை இல்லாத மலர்களை நம்ம பூஜைக்கும் கோயிலுக்கும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் வீட்டிலேருந்து பூ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வாசனை உள்ள பூக்களாக இருந்தால் தான் சாமிக்கு உகந்தது. ஸோ வாசனை உள்ள பூக்களை எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, குளிக்காமல் யாருமே கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம எப்போ கோயிலுக்கு போகணும்னாலும் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். அதுவும் தலை குளிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். அதுதான் கடவுளுக்கு உத்தமமும் கூட. இன்றைக்கான பதிவில் பெண்கள் அனைவரும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு 15 விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் இன்றைக்கி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது போல் வீடியோஸ் போட்டேன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.